இப்போ மாதத்தில் ஒரு 30 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல நாள் கெட்ட நாள், ஸோ நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்து வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்து சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமின்று ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க்கு முடிஞ்சிடணும், ரொம்ப நாளாக இருக்கிற கோர்ட்டு விஷயம் முடியணும், ரொம்ப நாளாக இருக்கிற சொத்து விற்காமல் இருக்க சொத்து முடியும். பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அண்ணா அபிஷேகத்துக்கு ப்ளஸ் இந்த விஷயத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய ஒரே நாள், ஒரே வேலை. நல்ல மனசோட உங்களோட விஷயத்த ரொம்ப நாளாக முடியாத ஒரு விஷயத்த மனசில் வேண்டிக்கிட்டு இந்த பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு தகவல்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினம் அண்ணாபிஷேகமா கூட இருக்கு. இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமிக்கு மக்கள் என்ன செய்தால் அவங்க வாழ்க்கை வளம் பெறும்? கேட்டீங்கம்மா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை ஆகட்டும் பௌர்ணமி ஆகட்டும் மாதத்தில் ஒரு 30 நாள் இருக்குன்னா அந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே சாமி கும்பிடலாம் இல்லையா? எல்லா நாளுமே கும்பிடலாம். அதே மாதிரி எங்களுதுல பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் தொழுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான ஒரு தொழுவு இருக்குது எங்களுக்கு. வெள்ளிக்கிழமைன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ரம்ஜான் பக்ரீத் மாதிரி வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு புரியணும்னா ரம்ஜான் மாதிரி ஒரு பண்டிகை நாள் மாதிரி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு. இப்போ பௌர்ணமின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பௌர்ணமியில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அமாவாசையிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ மாதத்தில் ஒரு 30 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல நாள் கெட்ட நாள், ஸோ நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்து வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்து சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமின்று ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ அமாவாசைன்றது இரு நாள்னுவாங்க. ஆமாம். ஸோ பௌர்ணமின்றது வெளிச்ச நாள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் நம்ம சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வெள்ளிக்கிழமை மற்ற நாளில் கோவிலுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுக்கு போவாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி இருக்கிற வழிபாடில் போவாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரானது, ஒரு சிறப்பானது, ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அண்ணா அபிஷேகம்ன்ற மாதிரி நீ சொன்னீங்க இல்லையா, அது உண்மையான விஷயம் தான். அதில் இந்த பௌர்ணமி என்ன பண்ணால் விசேஷம் பை ப்ளஸ் நம்மளுக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம நினச்ச காரியம் முடியணும், நம்ம ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒர்க்கு முடிஞ்சிடணும், ரொம்ப நாளாக இருக்கிற கோர்ட்டு விஷயம் முடியணும், ரொம்ப நாளாக இருக்கிற சொத்து விற்காமல் இருக்க சொத்து முடியணும், இல்லை ரொம்ப நாள் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும், இல்லை குழந்தை நிற்காத, இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பௌர்ணமிக்கு ஒரே ஒரு விஷயத்த பண்ணி இது அனைத்துக்குமே நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு விஷயம் செஞ்சா, இந்த ஒரு விஷயம் செஞ்சால் போதும். ஏன்னா நம்ம கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கட்டும், மேரேஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு தேவை அனைத்து விஷயமே நான் சொல்கிறது கோடியே பணம் வரதுக்கு கிடையாது. ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் இல்லை, அதுக்கான சொல்யூஷன் நான் தேடிட்டு இருக்கேன் பை. எது பண்ணால் எது தின்ன பித்தம் தெரியாத மாதிரி எது பண்ணான்னா இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அண்ணா அபிஷேகத்துக்கு ப்ளஸ் இந்த விஷயத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய ஒரே நாள், ஒரே வேலை எதுனா அன்னதானம் செலுத்தணும். அன்னதானம் செய்யணும். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க, சித்தர் வழிபாடு பண்ணுங்க, இரவு தங்குங்கள்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாமே செய்யணும். நான் முக்கியமாக வீடியோவில் ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒரு நாளைக்கு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களால் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. இல்லை நான் ஒரு நாள் இது பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்களா பை, இப்போ நான் போன வாரம்லாம் கோயிலுக்கு போனது வேஸ்ட்டுன்னு கிடையாது. அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும். இது செய்யும் போது நீ அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் எது முடியுதோ, உங்கள் கண்ணுக்கு வீடியோ எது பார்க்குறீங்களோ, போன பௌர்ணமி வீடியோ நீங்கள் பார்த்துருக்காம இருக்கலாம், இந்த பௌர்ணமி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இல்லை பை என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, நான் உங்கள் எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணுறேன், பௌர்ணமி அமாவாசை கிருத்தி எல்லாமே நான் உங்களை பார்த்துட்டு வரேன்னா அப்போ நீங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள். ஒன்று வாழ்க்கையில் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமா, உயர்த்தக்கூடிய ஒரு வீடியோவாக ஒரு தனிப்பட்ட மனிதனை நீ நல்லா உயர்ந்த நிலைக்கு தரம் உயர்த்திக்கிறதுக்கு சொல்கிற வீடியோ தான் ஒரு வீடியோவும் ஒரு கான்செப்டை நான் சொல்கிறது, சரிங்களா? ஸோ இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அன்னதானம். இந்த அன்னதானம் வந்து 2 விஷயமா செய்யலாம். நார்மலாக ஒரு வயசை பெரியவங்க இருக்கிறவங்கள நீங்கள் ஒரு 11 பேரோ 20, உங்கள் வசதி இல்லைன்னா ஒரு 6 பேர் ரெட்டைப்படையில் 16 6 இல்லை 12 அந்த மாதிரி நீங்கள் டபுளாக கூட நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு வச்சு வீட்டில் சாப்பாடு செஞ்சு வீட்டில் சாப்பிட வைக்கணும். இது முதல் ஒன்று. இல்லை பையனால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக செய்ய முடியும்னா சாப்பாடை நீங்கள்
பொட்டலை மாதிரி கட்டிக்கிட்டோ இல்லை பார்சல் மாதிரி கட்டிக்கிட்டோ வயசானவங்க வந்து கோவில்கிட்டோ பள்ளிவாசல்கிட்டோ தர்கா வாசலில் உட்காந்துருக்கோம் ஏசம் கேட்குறவங்க கிட்ட வயசானவங்களாக பார்த்து அந்த சாப்பாடை வந்து நல்லா நீயத்தனா மனசார வேண்டிக்கிட்டு என்னோட விஷயம் எல்லாம் முடிஞ்சிடணும்னுட்டு கொடுத்துட்டும் வந்துடலாம். இல்லை பை ரெண்டுமே இல்லை பை அப்படின்னா கூட தர்கா வாசல்லையோ இல்லை பள்ளிவாசல் வாசல்லையோ இல்லை கோவில் வாசல்லையோ இருக்கவங்க நீங்களே பாத்திரத்தை திருப்பி அங்கே நின்று கூட அவங்கள கூப்பிட்டு கூட நீங்கள் அந்த விஷயத்த போட்டு கொடுக்கலாம். ஸோ அங்கேயும் போடலாம், வீட்லேயும் போடலாம், பார்சல் பண்ணி தரலாம். எப்படி பண்ணாலும் உணவு அவங்க வயிற்றில் போனால் போதும். நம்ம கையால் அன்றைய பொழுதில் காலையில் 6 மணிலேருந்து அன்றைக்கு முழிகிற நைட்டு ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குது. 6லேருந்து 10 மணி அதுக்குள்ளே உணவு. காலையில் உணவா பரவாயில்ல செஞ்சுருங்க, மதியான உணவா செய்யலாம். இல்லை ரெண்டுமே பண்ண முடியல, ஃபுல் பிஸியாக இருந்தியா நைட்டு உணவு பண்ணிவிடுங்க. 3 உணவில் ஒரு உணவாவது உங்கள் கையால் உங்கள் சக்திக்கு முடிஞ்சது. இல்லை வேணா இதுவே முடியல வேணா ஒரு 20 ரூபா பிரிஞ்சாவது ஒரு 6 பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க. இல்லை 4ஆவது வாங்கி கொடுங்க ரெட்டப்படையில். 6, 8, 10 அப்படியே போயிடுங்க. ஸோ இந்த பௌர்ணமிக்கு மனசில் நீயத்துனா மனசார வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்த நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கிறிஸ்தவராகட்டும் யாரானா இருக்கட்டும், நல்ல மனசோட உங்களோட விஷயத்த ரொம்ப நாளாக முடியாத ஒரு விஷயத்த மனசில் வேண்டிக்கிட்டு இந்த பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அன்னாபிஷேகத்தன்னைக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. அதுவும் பௌர்ணமியில நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. சோ ஹிந்து மக்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும், அன்னதானம் செய்த நல்ல புண்ணிய பலன் அவங்கள சேரட்டும்னு இந்த பதிவின் வாயிலாக நம்ம சொல்றோம். ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.